அண்ணா வட்டை தேங்காய் வழிபாடை எப்படி பண்ணணும்? ஒரு பக்தர் இங்கே வந்தாங்கன்னா எப்படி பண்ணணும்னு சொல்லுங்க. உரிக்காத மட்டை தேங்காய், வெள்ளை கருப்பு இல்லாத ஜாக்கெட் பீட், குண்டு மஞ்சள், முகூர்த்த மாலை 2, வெற்றிலை பாக்கு பழம் வைத்து அவர்களிடம் சங்கல்பம் வாங்கி எம்பெருமானுடைய திருவடிகளில் வைத்து அதை பிரார்த்தனை செய்து அவர்களுக்கு கழுத்திலே மாலை அணிவித்து அந்த மட்டை தேங்காயை அவர்கள் தத்துவமாக கையில் கொடுத்து ஆலயத்தை 4 முறை பிரதட்சணம் வந்து வர வேண்டும். இதை அவர்களுடைய இல்லத்தில் பூஜை அறையில் நிலையாக நிற்க வைத்து அதை அந்த மட்டை தேங்காயை சுற்றி பச்சை அரிசியால் சுற்றி கொட்ட வேண்டும். அதற்கு டெய்லி ஆண்டாளுடைய திவ்ய மங்கள பாசுரங்கள் தூய தமிழில் கொடுக்கப்படும். அதை தினமும் அனுதினமும் காலையில் பூஜை அறையில் தீபம் ஏற்றி அதை வழிபட்டு உலர்ந்த திராட்சை டைமண்ட் கல்கண்டு வைத்து நெய்வேத்தியம் செய்து குலதெய்வத்தை நினைத்து வாயில் பிரசாதமாக ஒன்று உட்கொள்ள வேண்டும். வீட்டில் அவர்களுடைய இல்லத்தில் மூதாதையர்கள் முன்னோர்கள் படங்கள் இருந்தால் அதை வணங்கி ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு பூஜை அறைக்கு செல்ல வேண்டும். திருமணம் ஆனதும் தம்பதிகளோடு அந்த மட்டை தேங்காய் அரிசி அந்த முகூர்த்தம் தாங்கள் கொடுத்த முகூர்த்த மாலையை எடுத்துக்கொண்டு தம்பதிகளாக வந்து எம்பெருமானுடைய திருவடிகளில் மறுபடியும் சமர்ப்பிக்க வேண்டும். அந்த முகூர்த்த மாலையை ஒரு பையில் சேர்த்து ஒரு பூஜை அறையில் வைக்க வேண்டும். மலர் வதங்கி இருந்தாலும் அந்த மலரோடு ஆலயத்திற்கு தம்பதிகளாக வந்து எம்பெருமானை தரிசிக்க வேண்டும். தேன் கொண்ட சாரல் திருவேங்கடத்தவனை நாடினே நாடி நரையூரில் கண்டேனே ஸ்ரீகாந்தாய கல்யாண நிதையே நிதைத்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். இந்த திருக்கோயிலை பற்றிய முழு விவரங்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய கோ டெம்பிள் யூடியூப் சேனலில் பாருங்கள்.